வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தேசிய தலைவர்கள் நினைவிடம் தற்போது எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லக்னோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரான லக்னோவில் ராஷ்டிர பிரேரண ஸ்தல் அப்படிங்கிறத திறந்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா தேசிய தலைவர்கள் நினைவிடம் அப்படிங்கிறது தான். இது 65 ஏக்கர் பரப்பளவில் அங்கே அமைத்திருக்காங்க. இங்கே 3 தலைவர்களுடைய சிலை திறந்திருக்காங்க. ஒன்று முன்னாள் பிரதமரான வாஜ்பாய் அவருடைய சிலை, இன்னொன்று சியாமா பிரசாத் முகர்ஜி அவருடைய சிலை, இன்னொன்று பண்டிட் தீனதயாள் உபாத்யாய, இவங்க 3 பேருடைய சிலையும் திறந்திருக்காங்க. ஒன்றுமே 65 அடி உயரமான வெண்கல சிலை. அடுத்தது, உலகில் அதிகமான பெட்ரோல் நிலையங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பெட்ரோல் நிலையங்கள் கொண்ட நாடுகள் இந்த பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. இல்லை, முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது சீனா, நம்ம இந்தியா 3ஆம் இடம் பிடித்திருக்கோம். இந்தியாவில் இப்போது 1 லட்சம் பெட்ரோல் நிலையங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுமே வந்திருக்கோம். இதில் 90% பெட்ரோல் நிலையங்கள் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் நடத்துகிறது தான் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான புதிய பாட புத்தகங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் புக்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் புக் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, நிலவில் 2036ஆவது ஆண்டு அணு உலை நிறுவ உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ ரஷ்யா ஒரு திட்டமிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 2036ஆவது ஆண்டில் நம்ம நிலவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் நிறுவனம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் முதல் முறையாக எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பிலாஸ்பூர். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு பார்த்துருப்போம், அதே மாதிரி கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு பார்த்துருப்போம், அதே மாதிரி கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுகள், அதாவது இந்த பனி விளையாட்டுகள்லாம் இருக்குல்ல, அது கூட பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் முறையாக கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் அறிமுகம் பண்ணுறாங்க. அடுத்த ஆண்டு தான் நடைபெற போது சத்தீஸ்கருடைய பிலாஸ்பூரில் தான் நடத்த போகிறாங்க. இது அடுத்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. இப்போ இதற்கான சின்னத்தை அறிவித்திருக்காங்க. அதோடைய பேர் மோர்வீர் அப்படிங்கிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் மோர்வீர் அப்படிங்கிறது. இப்போது வீர் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம், மோர் அப்படின்னா நமது அப்படின்னு அர்த்தம். அப்போ மோர்வீர் அப்படின்னா நமது வீரன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்கள் இங்கே தேர்வாவாங்க இல்லை இந்த போட்டியில். இதில் தேர்வாகிற சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 8 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க. எதற்காக அப்படின்னா அவங்களுடைய விளையாட்டு திறன்களை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க. அடுத்தது, விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட முதல் சக்கர நாற்காலி மாற்றுத்திறனாளி யார்? இதற்கான ஆன்சர் மிகேலா பெந்தாஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிகேலா பெந்தாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு வீல் சேர் யூஸ் பண்ணுற ஒரு மாற்றுத்திறனாளி. இவங்க முதல் முறையாக ஸ்பேஸுக்கு இப்போ பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வரலாற்றிலேயே இந்த மாதிரி வீல் சேர் யூஸ் பண்ண ஒரு மாற்றுத்திறனாளி விண்வெளிக்கு பயணம் பண்ணது இதுதான் முதல் முறை. இவங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு போயிருக்காங்க. இவங்க விண்வெளிக்கு கொஞ்சம் நேரம் போயிருக்காங்க, கொஞ்சம் நேரம் போயிருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டாங்க பத்திரமாகவே. அடுத்தது, தற்போது இந்திய அரசியலமைப்பு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்தாலி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சந்தாலி மொழியில் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த இந்திய அரசியலமைப்பை மொழிபெயர்த்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, ஒரு புத்தகம் த கிரேட் சாங்ஷன்ஸ் ஹேக் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது உர்ஜித் பட்டேல் எழுதியிருக்காரு. இவர் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவர். இந்த புத்தகத்தில் அவர் என்ன தெரிவிக்கிறாரு அப்படின்னா, இப்போ மேற்கத்திய நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்கா, அப்புறம் பிரிட்டன், இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத சில நாடுகள் மேலே பொருளாதார தடைகளை விதிப்பாங்க. எப்படின்னா அதிகமான வரிகள் போடுவாங்க, அவங்களுடைய பொருட்களை பெருசாக வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போது ரஷ்யா மாதிரிப்பட்ட சில நாடுகள்
அந்த பொருளாதார தடைகளையே அவங்க பிரில்லியண்ட்டாக ட்ரிக் பண்ணி யோசித்து வேறு விதமாக அவங்க வந்து முறியடிக்கிறாங்க. அதை பற்றியது தான் இந்த ஒரு புத்தகம். அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். வாகனங்களில் இடியாப்பம் விற்பாங்கல்ல, அவங்க இப்போ கட்டாயமாக உரிமம் பெறணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் அவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய டேர்ன் ஓவர், அதாவது விற்றுக்கொள்முதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆண்டுக்கு 12 லட்சத்திற்கு மேலே அவங்க வந்து டேர்ன் ஓவர் பெறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 3000 ரூபாய் செலுத்தணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரம் ஆண்டுக்கு 12 லட்சத்திற்கும் குறைவாக அவங்களுடைய டேர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க 100 ரூபாய் செலுத்தினா மட்டும் போதுமானது தான். அடுத்தது முக்கிய தினங்கள். வீர் பால் திவாஸ், இது வந்து டிசம்பர் 26ஆம் தேதி. இது சீக்கிய மதத்துடைய 10வது குருவான குரு கோபிந்த் சிங் அவருடைய மகன்கள் 2 பேர், சோரோவர் சிங் மற்றும் ஃபதேவ் சிங், இவங்க 2 பேருமே முகலாயர்களால் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த ஒரு தினத்தை நினைவு கூறும் விதமாக தான் வீர் பால் திவாஸ் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கிறோம். நிர்விஷன் பார்க்கலாம். தேசிய தலைவர்கள் நினைவிடம் தற்போது எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லக்னோ. அடுத்தது உலகில் அதிகமான பெட்ரோல் நிலையங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது நிலவில் 2036வது ஆண்டு அணு உலை நிறுவ உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் முதல் முறையாக எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பிலாஸ்பூர். அடுத்தது விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட முதல் சக்கர நாற்காலி மாற்றுத்திறனாளி யார்? இதற்கான ஆன்சர் மிக்கேலா பெந்தாஸ். அடுத்தது தற்போது இந்திய அரசியலமைப்பு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்தாலி. அடுத்தது போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3214. முதல்ல பார்த்தீங்கன்னா சிட்டகாங் அவுட்போஸ்ட், அதாவது சிட்டகாங் வெடிப்பு நடந்திருக்கும், 1930 நடந்திருக்கும். இரண்டாவதாக காந்தி இருவின் ஒப்பந்தம், காந்தி இருவின் உடன்படிக்கை, இது பார்த்திங்கன்னா 1931 நடந்திருக்கும். மூன்றாவதாக வகுப்புவாத தீர்வு, இது வந்து வழங்கியிருப்பாங்க. இது 1932 ஆகஸ்ட் மாதம் வந்து ராம்சே மெக்டொனால்டு வந்து அறிவித்திருப்பார். அடுத்தது அதனுடைய பயனாக தான் அந்த ஆண்டு, அதாவது 1932 செப்டம்பர் மாதம் பூனா ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது. இது யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது தமிழக அரசு இந்த ஆண்டு என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து பாவேந்தர் பாரதிதாசன், ஆப்ஷன் பி காமராஜர், ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர், ஆப்ஷன் டி பேரறிஞர் அண்ணா. இந்த நாளில் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.